ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ளூ ஃபெதர் கிளாத்திங் அண்ட் டிசைனிங். இன்றைக்கி ஒரு சூப்பர்வான ஒரு டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு saree எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கலாம். இப்போ saree பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலர் saree, ஓகேங்களா. நல்ல ஒரு டார்க் க்ரீன்னு சொல்ல முடியாது, லைட் க்ரீன் அந்த மாதிரி ஒரு க்ரீன் பிங்க் கலர் வித் பார்டரோட கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா saree ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டிஷ்யூ மெட்டீரியலுமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. saree வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ன்னு கூட ரொம்ப சுபமாக இருக்குது saree. இதுதான் வந்து ப்ளவுஸ், கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ், ஓகேங்களா. பிங்க் கலர் நம்ம முந்தியில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னடா இது ஆரி ஒர்க் காட்டாமல் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் காட்டாமேன்னு பார்க்காதீங்க, இதில் தான் நம்ம ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து பேட்ச் ஒர்க் டிசைன் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் மாதிரி கொடுத்து அங்கங்கே பீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து லேஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹேண்டுக்கு வந்து பால் மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்களா, இதுதான் இதோட டிசைன். இப்போ நம்ம என்ன பண்ண இதில் என்னடா ஆரி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து டிசைனில் வந்து பேட்ச் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது ரெடிமேட் பேட்ச் இருக்கு இல்லையா, அது மாதிரி ரெடிமேட் பேட்சோட ரேட் பார்த்தீங்கன்னா 60, 70, 70, ஓகேங்களா, 80 இந்த மாதிரி ரேட் வந்து சைஸ் பொறுத்து டிசைன் பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம ஈஸியாக வந்து ஆரி ஒர்க்கில் வந்து போட்டு முடிச்சிடலாம், ஓகேங்களா. இப்போ வந்து இதான் நான் வந்து போட்டிருக்க பேட்ச் ரொம்ப சிம்பிளான பேட்ச் தான், ரொம்ப இல்லை. பிங்க் கலர் ஸ்டோன் வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது கான்ட்ராஸ்ட் கலர் க்ரீனுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பிங்க் வச்சா அந்த இடத்துல நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிங்க் எடுத்திருக்கேன். ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் அட்டாச் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒரு சுகர் பீட் லைன் அண்டு ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணிவிட்டு எகைன் சுகர் பீட் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் திலகம் ஷேப்பில் போட்டுட்டு அவுட்லைன் பார்த்திங்கன்னா அதே பிங்க் கலரில் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு 2 லைன் ஆஃப் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் ஜிக்ஸாக் கூட போட்டுக்கலாம், நானும் வந்து இது போட்டிருக்கேன். அப்புறம் நல்லா பேக் சைடு நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் க்ளூ அப்ளை பண்ணாது. இது வந்து ஆக்சுவலாக வந்து வேஸ்ட்டான ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் தான். அதனால அதில் என்ன பண்ணியிருக்கேன், அந்த பிளேஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நல்லா நைஃப் வச்சுட்டு எக்ஸ்ட்ராவே பெரிய பீஸாகவே வந்து கட் பண்ணுங்க. கரெக்டாக அதே ஷேப் கட் பண்ணணும் இல்லை, அதை விட கொஞ்சம் பெரிய ஷேப் எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். கட் பண்ணியாச்சு, ஓகேங்களா. இப்போது நம்ம நல்லா தெரியுது பார்த்தீங்களா ட்ரை பண்ணி வச்சது. இப்போ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ண, நம்ம க்ளூ போடுறங்காட்டி நம்ம பிசுறு வந்து அடிக்காது. எதுக்காக க்ளூ போடுறதுன்னா நம்ம கட் பண்ணும்போது கிளாத் வந்து பிசுறு அடித்து நூல் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் இல்லையா. இப்படி நம்ம ட்ரை பண்ணி க்ளூ போட்டு ட்ரை பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக பிசுறு வரவே வராது, ஓகேங்களா. அதுக்காக தான் வந்து க்ளூ அப்ளை பண்ணுறது. க்ளூ வந்து எக்ஸ்ட்ராவே வந்து நம்ம போடுற டிசைனை விட ஒரு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணிட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்துருக்கும், ஓகேங்களா. கரெக்டாக ஷேப்புக்கு தகுந்த மாதிரி மெதுவாக கட் பண்ணுங்கள். ஒரு சைட் கட் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள். அதே மாதிரி அதோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறோம், ஓகேங்களா. இப்போது இதோட சென்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள் எந்தளவுக்கு கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு இல்லையா. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம பீட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கு இல்லையா, ஸோ அதனால் அதுக்கு மேட்சிங்கான ஷூயிங் த்ரெட் அண்டு ஊசி, நம்ம நார்மல் ஊசி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறோம். நீடில் எடுத்துகிட்டு டபுள் ஸ்டாண்ட்ஸை வந்து போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு ஒரு கையில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அது பேக் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மூவ் ஆகாமல் இருக்கிறது தான் வந்து ஸ்டிச் போடணும், ஓகேங்களா. நல்லா கரெக்டாக வச்சுட்டு ஒரு கையில் பிடிச்சிக்குங்க. இப்போது நம்ம பேக் சைடு இருந்து விட்டு எடுத்துகிட்டு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அங்கங்கே ஒரு ஸ்டிச் போட்டு வைங்க. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக எல்லா பக்கம் அவுட்லைன் வந்து போட்டுக்கலாம், ஓகேங்களா. பாருங்கள், சும்மா நான் ஒவ்வொரு இடத்துல வந்து குத்தி வைக்கிறேன், அதாவது மூவ் ஆகாமல் இருக்கணும், அதுக்காக நான் வந்து பஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா. பாருங்கள், அவ்வளோதான். நம்ம நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையா வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும் எல்லாமே, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து போட்டு முடிச்சிடலாம். வெளியே 70, 80 கொடுத்துவாங்க, இது பெட்டர் ஐடியா இல்லையா. நீங்களும் இந்த மாதிரி இதுக்கு இந்த ப்ளவுஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கிடையாது. சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டேமேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேட்ச் வாங்கி வைப்பாங்க இல்லையா. ட்ரெஸ்ஸு, ப்ளவுஸு, சுடி அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல
கிழிஞ்சிருச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேட்ச் வாங்கி வைப்பாங்க. அது கடையில் நீங்கள் வாங்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக வந்து நீங்களே வந்து மேக் பண்ணி போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் தான். ரொம்ப டைம் எடுக்கணும்லாம் எந்த அவசியமே வந்து கிடையாது. அப்புறம் நம்ம கடையில எல்லாம் தேடும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இதே கலர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கிடைக்காது, தெரியாது. ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்மளே ஆல்டர் பண்ணும்போது அது கரெக்டான மேட்சிங் கலரில் வந்து போட்டு முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆடாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ ஒவ்வொரு கார்னராக நம்ம ஸ்டிச் பண்ணணும். கண்டிப்பாக வந்து கார்னரில் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் என்னாகும் அப்படின்னா வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா மெதுவாக ஒவ்வொரு இடத்துலையா ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? அதே பிங்க் கலர் த்ரெட் போட்டிங்கன்னா தெரியாது. பாருங்கள், இதில் வந்து 3D ஒர்க்கில் பண்ணுவோம் இல்லையா? ஆரி ஒர்க்கில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அனதர் கிளாத் அதுக்கு மேட்சிங்கான ஒரு கிளாத் எடுத்து அதில் ஒர்க் பண்ணி முடித்து இந்த மாதிரி பேட்ச் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மெயின் கிளாத்லேயே அட்டாச் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இது சேம் டிசைன் தான் வந்து இது. நம்ம சேனலில் இன்னும் 3D ஒர்க்கு அப்லோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் மேக்ஸிமம் போடுற ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட ப்ளவுஸு அந்த மாதிரி வீடியோஸ் தான் வந்து போட்டுட்ருக்கேன். எனக்கு கரெக்டாக இருக்குது டைம். அதுக்காகவே நம்மளாம் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா அதில் இருக்கிறத மட்டும் போட்டுட்ருக்கேன். கஸ்டமர்கிட்ட வர்றது போகிறது மட்டுமே போட்டுட்ருக்கேன். இதுலேயே கொஞ்சம் அர்ஜென்ட்டான ஒர்க்னால் அதுவுமே எனக்கு எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. ஸோ அப்படியே வந்து போட்டுடுறேன். இப்போ ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பிசிறெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா அடியில் வந்து கட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா லைட்டாக த்ரெட்டு மட்டும் தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. பிசிறு வந்து கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூப்பாக சூப்பராக வந்து போட்டு முடிச்சிட்டோம். ஓகேங்களா? மூவ் ஆகாமல் இருக்கும். இதுதான் அதோட அவுட்லுக். பாருங்கள் எப்படி இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.